ஒரே ஒரு நிமிஷம் வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளி விடுறாங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. என்னடா பழம் அப்படின்னு பார்க்குறீங்களா? 90s கிட்ஸோட ஒவ்வொரு நாக்கையும் கேட்டு பாருங்கள் இந்த பழத்தோட வேல்யூவை. 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம்னு சொல்லலாங்க இதை. இந்த பழத்தை பறிக்கிறதுக்காக கல் எடுத்து அடித்து அதை கஷ்டப்பட்டு கீழே விழ வச்சு கீழே விழுந்தவொடனே வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், வானத்தை தொட்டா மாதிரி இருக்குங்க. அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்து வைக்க பொருளில் வச்சு பழுக்க வைப்போங்க. இது பழுத்துடுச்சா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளாக எடுத்து பார்ப்போங்க. கடைசியில் ஒரு நாள் பழுத்து இருந்ததுங்க. இந்த பழத்தோட டேஸ்ட்டை சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. இந்த டைலாக் இதுக்கு தாங்க பொருந்தும். யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்து தட்டை வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதன் சைடில் இருக்கிறத ஒன்று கூட விடாமல் சுரண்டி எடுத்துருவோங்க. சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 90s கிட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பழம் இதுக்கு முன்னாடி யாருன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அதை எல்லாத்தையும் நல்லா பிரித்து விட்டுட்டு அதில் இருக்கிற நாறுகளை ஒவ்வொன்றா எடுத்து முடிச்சிடணுங்க. எடுத்து முடிச்சிட்ட பிறகு சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வரணுங்க. சர்க்கரை எடுத்துக்கிட்டு வந்து நல்லா மேலே நல்லா பரப்பரப்பரப்பன்னு தூவி விடணுங்க. நிறைய சர்க்கரையை தூவி விடணுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழம். எப்பயாவது ஒரு தடவை தானே கிடைக்குது அப்படின்றதுனாலே நானே நிறைய சர்க்கரையை தூவிட்டேங்க. தூவி சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சொல்லவே முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் ஃபினிக்ஸரும் டாட்டா பாய் பாய்.